Hi friends, welcome to my channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Facebook அக்கவுண்ட் நேமை எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்க. அதோட ஆல்ங்கற ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மிஸ் ஆகாம கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் மொபைல்ல Facebook ஓபன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணதும் இந்த பேஜில் டாப்பில் ரைட் சைடில் 3 லைன் ஷோ ஆகும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜில் சர்ச் பக்கத்தில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சேம் இதே பேஜில் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணாலும் செட்டிங்ஸ் பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி பேஜில் அக்கௌண்ட் சென்டர் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜில் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ப்ரொஃபைல் பிக்சரை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு திரும்பவும் ப்ரொஃபைல் பிக்சரை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா நேம் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இதில் ஃபஸ்ட்டு மிடில் லாஸ்ட் நேம்னு இருக்கும். இதில் எந்த நேமை சேஞ்ச் பண்ணணுமோ அந்த நேமை இதில் சேஞ்ச் பண்ணலாம். அப்புறமா ரிவ்யூ சேஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா 3 நேம் சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் எந்த நேம் வேணுமோ அதை செலக்ட் பண்ணலாம். ஒரு வாட்டி நீங்கள் நேமை சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் 60 நாளை வரைக்கும் இந்த நேமை சேஞ்ச் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் சேவ் சேஞ்ச் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ என்னோட ஃபேஸ்புக் நேம் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.